கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் கொட்டவாலி பகுதியில வசித்து வந்தவர் தான் ஆஷா. இவருக்கு பாத்தீங்கன்னா 46 வயது ஆகுது. இவருடைய கணவர் பொன்னி. அதே பகுதியில் வசிக்கும் பிந்து மற்றும் பிரதீப் குமார் ஆகிய தம்பதியினரிடம் ஆஷா அதிக வட்டிக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா ஆஷாவிடம் இருந்து அந்த தம்பதியினர் கந்து முறையில 10 லட்சம் ரூபாய் கடனுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை வசூலித்திருக்காங்க. மேலும் கடன் முழுமையாக அடைக்கப்படவில்லை, இன்னும் கடன் உள்ளது என்று கூறி ஆஷாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்காங்க. இதனிடையே பாத்தீங்கன்னா நேற்று ஆஷாவை இருவரும் சேர்ந்து மிரட்டிய நிலையில் சிந்து மற்றும் பிரதீப் குமார் தம்பதியினர் மிரட்டலால் மன உளைச்சல் அடைந்த ஆஷா நேற்று இரவு கொட்டவாலி பகுதியில் பாய்ந்த ஆற்றில் குதித்து தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க. இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் ஆஷாவின் உடலை கைப்பற்றி விசாரணையும் நடத்தியிருக்காங்க. விசாரணையில பாத்தீங்கன்னா தனது தற்கொலைக்கு பிந்து மற்றும் பிரதீப் குமார் தம்பதிகள் தான் காரணம் என ஆஷா எழுதி வைத்திருந்த கடிதமும் சிக்கியிருக்கு. இதனை தொடர்ந்து கந்துவட்டி வசூல் செய்த இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணையும் நடத்தி வராங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.